மணிச் செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஐநாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்க கோரி நாடாளுமன்றத்தில் தமிழக உறுப்பினர்கள் முழக்கம். கருப்பு பணம் மற்றும் ஊழலை ஒழிப்பதில் நடுவண் அரசு முனைப்புடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் பேச்சு. சிறுபான்மையினருக்கு உள் ஒதுக்கீடு, உரங்களுக்கு மானிய குறைப்பு ஆகியவற்றை கண்டித்து எதிர்க்கட்சிகள் முழக்கம். ஜூன் மாதம் முதல் தமிழகத்தில் மின்வெட்டு படிப்படியாக குறையும் என அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தகவல். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் திடீர் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவு. மயிலாடுதுறை அருகே முன்னாள் ராணுவ வீரரின் மனைவி உறவினர்களால் அடித்து கொலை, காவல்துறை விசாரணை. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 7 புதிய மேம்பாலங்கள், மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் தகவல். டக்ளஸ் தேவானந்தாவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல். 2015ஆம் ஆண்டுக்குள் 100 செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்ப சீனா திட்டம். இந்திய அணி சிறப்பாக விளையாடி ஆசிய கோப்பையை வெல்லும் என மட்டைப்பந்து தேர்வுக்குழு தலைவர் ஸ்ரீகாந்த் நம்பிக்கை. மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.